மனோகர் தன் சொந்த செலவில் சோனியா வச்சுக்கிட்டாரு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. நிலா மைக்கை வாங்கி சோழன் குடும்பத்தை ரொம்பவே பெருமையாக சொல்கிறாங்க. இதுதான் சேரன் அண்ணன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. என் சொந்த அண்ணன் கூட இப்படி பார்த்துப்பானான்னு தெரியாது, அவங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க. இது பாண்டி, எங்கள் வீட்டோட முதல் பிஸ்னஸ்மேன். இது பல்லவன், இவன் தான் எங்கள் எல்லாருக்கும் கடைக்குட்டி செல்ல பையன். இதுதான் சோழன். எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி சோழன் பிஸ்னஸ் மேன்லாம் கிடையாது, ஒரு சாதாரண கார் டிரைவர் தான். இந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு உட்காந்துருக்காருல, அவர் தான் சோழனோட அப்பா. இவன் என்னோட நடேசன் அங்கிள். தாஸ்கிட்ட நிலா சொல்கிறாங்க, அவன் ஃபோனை நீ ஒரு செகண்டில் தள்ளி விட்டுட்ட, அவன் ஒன்று அடிக்க எவ்வளோ நேரம் ஆகிருக்கும். அதில் தான் அவனோட பெருந்தன்மையை அவன் காட்டுறான். உனக்கு வேணால் கேவலம் 10,000 ரூபாவா தெரியலாம், நாங்கள் அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. நீங்கள் போய் தான் இந்த இடத்துல உனக்கு எதுவும் ஆகாமல் இருந்திருக்கு. வேறு யாரும் இருந்தால் இங்கே நடக்கிறதே வேறு, பார்த்துக்கோ அப்படின்னு. இனி இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சாஃப்டாக நிலா சொல்கிறாங்க. உடனே தாஸ் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா இவ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோகர் சொல்கிறாங்க, இவ இப்படிலாம் பேச மாட்டான்னு நினச்சேன்டா, இவ்வளோ வாய் பேசுகிற பேர் வர வர இவளுக்கு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே. அப்போ நடேசன் வந்து அங்கே கை தட்டி விசில் அடித்து இது பண்ணிகிட்ருக்காங்க. உடனே இந்தாங்கப்பா மைக் அப்படின்னு சொல்லி நிலா கொடுக்குறாங்க. தமனிலா, நான் 2 நிமிஷம் பேசிக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி நடேசன் சொல்கிறாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பேச போகிறீங்க, அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டே போடா, நான் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நடேசன் சொல்லிட்டு பேசுகிறாங்க. நான் ரொம்பவே குடிப்பேன், என் ஒய்ஃபை இறந்ததுலேருந்து நான் அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னை குடிக்கக்கூடாது, உங்களுக்கு பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு என்னை ரொம்பவே கட்டாயப்படுத்துறது நிலா தான். என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் நிலா. என் பசங்களை இவங்க ரொம்ப அவமானப்படுத்தியும் நாங்கள் எதுக்கு அமைதியாக இருக்கோம் அப்படின்னா எல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், நிலாக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நடேசன் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அங்கிள் இப்படி இப்போ பேசணும் அப்படின்னு சொல்லி நிலா மைக்க வாங்குறாங்க. நான் எதுக்காக இந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்போ உங்களுக்கு புரியுதாப்பா? நீங்கள் அவங்களுக்கு ரூம் ஒழுங்காக கொடுக்கல, ஸ்டோர் ரூமை கொடுத்தீங்க, பாத்ரூம் ஒழுங்காக கொடுக்கல, இவங்களை எல்லாத்தையும் டீ கொடுங்க, காஃபி கொடுங்க, ஜூஸ் கொடுங்கன்னு சொன்னீங்க. இவ்வளவும் இவங்க செஞ்சுட்டு அமைதியாக இருக்காங்கல்ல, அது நீங்கள் அவங்கள வேலை வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. அவங்க நம்ம வீட்டுக்காக தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே மனோகர், சரி நீ நிறுத்து போதும் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப வாய் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி மனோகர் சொல்கிறாங்க. உடனே நான் என்னப்பா வாய் பேசுனேன், உண்மையை தானே சொல்கிறேன், உங்களுக்கு அதுக்குள்ளே கோபம் வருதோ அப்படிங்கிற மாதிரி நிலா கேட்டுட்ருக்காங்க. அப்போ மனோகர் சவுட்லேயே ஒரு அரைஞ்சிருந்தாங்க. உடனே நிலாக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படி கண்ணீராக வருது. சோழன் வந்து, என் ஒய்ஃப் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸு, நீ இதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணு, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், இப்போ எப்படி நீங்கள் நிலாவை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேரன் வந்து, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, இப்போ புரியுதாப்பா இவங்க எவ்வளோ பாசமாக என்ன பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் அடித்த உடனே அம்மா ஏதாவது கேட்டாங்களா, அண்ணன் ஏதாவது கேட்டாங்களா, ஏன் அண்ணி கூட கேட்கல, இவங்க எல்லோரும் எவ்வளோ அழகாக கேட்குறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிகிட்டு இருக்காங்க. இனி வரப்போகிற எபிசோடில் இதான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மனோகர் சோழன் குடும்பத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினாங்க. ஆனால் லாஸ்ட்டில் மனோகர் தான் அவமானப்பட்டாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, யாருன்னே தெரியாதவங்களெல்லாம் கூப்பிட்டு மனோகர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவங்கள எடுக்க விடாமல், நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்னுங்க தம்பி, தள்ளி நின்னுங்க தம்பின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது நிலா வந்து, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிடுறேன், இப்போ தான் மேக்கப்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்புறம்னா மேக்கப்லாம் கலைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி மனோகர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கெஸ்ட்டுக்கிட்டையும் சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம், சரிம்மா நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. உடனே அவங்க அண்ணனெல்லாம் கூப்பிட்டு எடுக்கிறாங்க. அங்கிள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இந்த இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. உடனே அவங்க எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்பா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. உடனே பல்லவன்ட்ட கார்த்திகாவோட அம்மா வானதியெல்லாம் கூட்டுவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வானதியோட அம்மா வந்து, நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூம்மா அப்படின்னு நிலாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு சோழன் மனோகர் மைக்கை வாங்கி, நான் என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அவள் இவனை தான் விரும்புகிறேன்னு சொன்னான், அதுக்காக அவள் மரியாதைக்காக அவள் லவ்வுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். சோழன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சோழன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க.
உடனே நிலா மைக்கை வாங்கி, எங்கள் அப்பா இப்படிலாம் பேசுவாருன்னு நான் நினைக்கல. ஆனால் எங்கள் குடும்பம் சாதாரண குடும்பம் தான். சோழன் ஒன்றும் பிஸ்னஸ்லாம் பண்ணல. எங்கள் வீட்டோட முதல் பிஸ்னஸ் மேனே பாண்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா ஒரு வருஷமாக என்ன ஏற்றுக்காமல் இப்போ தான் ஏற்றுக்கிட்டாங்க. அதுவும் அவங்க